ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு another மினி vlog. இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லி வந்து செஞ்சுருந்தேன். அதோடு வந்து நான் வேர்க்கடலை சட்னி செஞ்சுருந்தேன். வேர்க்கடலை சட்னியில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்ட்டு ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லியை சேர்த்து செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி கீரைகள் வந்து நம்ம ஏதாவது புதினா அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை சேர்த்து செஞ்சுக்கலாம். புதினா சேர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் வதக்கி சேர்த்தோன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து லஞ்ச் செய்யலான்ட்டு ரைஸ் ஒரு சைடு வச்சுட்டு நான் வந்து அன்றைக்கி தக்காளி சாதம் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த தக்காளி சாதம் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் டெய்லியும் ரொம்பவே சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு கீரி வச்ச பச்சை மிளகாய் போட்டுட்டு தக்காளி போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கின அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பும் வந்து தக்காளி சேர்க்கும் போதே ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ட்ரையாக வதங்கி வந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டு கலக்கி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான தக்காளி சாதம், ஈஸியான டேஸ்டியான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பொட்டேட்டோ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அன்றைக்கி எக் பொடிமாஸ் பண்ணியிருந்தேன்.